ஓடும் பொழுது என்ன செய்வாங்க, விலை உயர்ந்த வாட்களை போல சாமான்களை கீழே விட்டு போற நேரம் முஸ்லீம்களை செய்வாங்க, கனிமத் பொருளை பறக்குவாங்க. அந்த நேரம் காலித் இப்னு வலீத் தலைமையில ஒரு கூட்டத்தை தயார் செஞ்சு வச்சிருந்தார் அபூ சுஃபியான். இந்த மலைக்கு மேல ஏறி அங்க கனிமத் பிறக்கிற முஸ்லீம்களை தாக்குறது. அப்ப தாக்கும் பொழுது ஓட அபூ சுஃபியான் பின்னால திரும்பிடுவாரு, காலித் இப்னு வலீத் இங்க தாக்குவாரு, நடுவுல முஸ்லீம்கள் மாட்டிக்கொள்வாங்க என்ற ஒரு பெரிய திட்டத்தோட அபூ சுஃபியானும் காலித் இப்னு வலீத் வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய தலைவர் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸ்கூலுக்கு போய் படிச்சு இல்ல, எந்த பெரிய ஒரு யுத்த பல்கலைக்கழகத்துல போய் படிக்கல, ஆகப்பெரிய யுத்த ஒரு வீரராக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண ஒரு நபியாக ஒரு இமாமாக இருக்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அபூ சுஃபியான் இப்படிதான் செய்வார், காலித் இப்னு வலீத் இப்படிதான் செய்வாங்க என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன செஞ்சாங்க, ஒரு 40 சஹாபிகளை புறக்கி அல்லது 50 சஹாபிகளை புறக்கி சொன்னாங்க, இந்த மலைக்கு மேல நீங்க நில்லுங்க, இந்த மலைக்கு மேல நில்லுங்க, நான் சொல்ற வரைக்கும் கீழே இறங்குவான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஏன் இங்க நிப்பாட்டினாங்கன்னு சஹாபிகளுக்கு விளங்கல. அப்புறம் என்ன பண்ணாங்க, 40-50 பேர் இங்க இருந்தாங்க. அபூ சுஃபியான் வந்தாரு, வந்து போர் செய்யறாரு, தோல்வி அடைந்த மாதிரி ஓடுறாரு. காலித் இப்னு வலீத் தூரத்திலிருந்து பார்த்தா அவரோட திட்டம் எல்லாம் தவிர முடியாயிருச்சு. சொன்னாரா காலித், முஹம்மது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அருமையான ஒரு தலைவர், என்ன அருமையான யுத்த சாரத்தியர், எப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை தவிடுபடியாக்கிட்டாரு என்று காலித் கண்களை கலங்கி கையை கடித்துக் கொண்டு அங்கே அபூ சுஃபியான படை தோல்வி ஓடுறாங்க. என்ன ஆச்சுன்னு சொன்னா அவங்க நடிச்சாங்க, உண்மையில தோல்வி உண்டானது, ஓடி போயிட்டாங்க. ஆனா இந்த 40 சஹாபிகளும் என்ன செஞ்சாங்க, யுத்தம் தான் முடிஞ்சிருச்சே, நாங்க கீழே இறங்கி கனிமத்தை பொறக்குவோண்டு இங்க இருக்கிற சஹாபிகள் இறங்கினாங்க. அது அமீராக இருந்த 2 பேரும் சொன்னாங்க, இறங்காயிங்க, ரசூலுல்லாஹ் வேணாண்டாங்க, இறங்காயிங்கன்னு சொன்னாங்க. இல்ல யுத்தம் தான் முடிஞ்சு போச்சு என்று இறங்கும் பொழுது 2 பேர் மட்டும் இருந்தாங்க, மற்ற அத்தனை பேரும் இறங்கிட்டாங்க. போய் கனிமத்தை பொறக்கிறாங்க. காலித் இப்னு வலீத் அங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அவங்க பார்த்தாங்க, நினைச்ச சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. 2 சஹாபிகள் மேல இருந்தாங்க, தூரத்துல இருந்து அம்பெறிஞ்சாங்க. அந்த 2 பேரும் ஷஹீதான இந்த மலைக்கு மேல. சுப்ஹானல்லாஹ். அவங்க 2 பேரும் ஷஹீதான உடனே காலித் இப்னு வலீத் முழு படையோடு இந்த மலைக்கு மேல வந்துட்டார். வந்து சொன்னது மாதிரி அம்பெறிஞ்சார். ஓடின அபூ சுஃபியான் திரும்பிச்சாரு. 2க்கும் மத்தியில முஸ்லிம்கள் பாக்கெட்டிய கூட பழகிட்டார். அவங்களோட திட்டம் சரியா போயிருச்சு. 70-100 லட்சம் சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. அதுல பிரதானமான சஹாபி ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதானாங்க. அவருடைய கபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். அப்போது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வஹ்ஷின்னு சொல்லக்கூடிய ஒருவர் அவர் கொண்டாரி 100 குதிரைக்காக ஒட்டகத்துக்காக வேண்டி இந்த அவர் உரிமை விடுறது சொல்லியிருந்தார். என்னாச்சு, கொண்டாங்க. கொண்ட பிறகு ஹிந்தா வந்தா, நெஞ்சை பிளந்தா, ஈரல தலையில போட்டா, அதே மாதிரி குடல தலையில போட்டா, ஈரல சப்பி துப்பினா, கண்ண புடுங்கப்பட்டது, உதடு வெட்டப்பட்டது, மூக்கு வெட்டப்பட்டது, காதுகள் வெட்டப்பட்டது, இந்த விரல்கள் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, ஹம்ஸாவை அடையாளம் தெரியல. கேட்கறாங்க, சாட்சா எங்க, என்ன சாட்சா எங்க? சுப்ஹானல்லாஹ். அடையாளம் இல்ல. அவங்கள தங்கச்சி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. வந்து இந்த சுண்டு விரல பார்த்து சொன்னாங்க, இதுதான் ஹம்ஸா. இது ஏண்ட நானா? மூக்கு இல்லை, உதடுகள் இல்லை, காவி இல்லை, நெஞ்ச புலந்து தொடல வெளியெடுக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. எந்த அளவு அழுகிறாங்க, இந்த பூமியில சகோதரர்களே, எங்களுக்காக உயிர் சிந்தப்பட்ட, இரத்தம் சிந்தப்பட்ட பூமியில நாங்க இருக்கிறோம். இது ஒரு சாதாரண இடமான அல்ல, சஹாபிகள் இரத்தம் சிந்தப்பட்ட இடம் இதிலே. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து தலையை தடாவி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அழாயிங்க, உங்களோட அழுகை அர்ஷ் நடுங்குது, உங்களோட அழுகையை பார்க்க மலாயிக்காமல் அழுகிறாங்க, அழாயிங்க. இவர் செய்யுது சுகதாக்களுக்கு எல்லாம் தலைவர் இவர்தான். அல்லாஹ் பெரும் பாக்கியத்தை ஹம்ஸாவுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்ன உடனே பக்கத்துல பார்த்தா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. முஸ்அப் இப்னு உமைர் ஒரு நாளைக்கு 800 திர்ஹம் பொறுமதியான ஆடு கேட்டார். ஹம்ஸா ரலியல்லாஹுடைய முஸ்அப் இப்னு உமைருடைய கஃன் எப்படி, பாதி துணி
பாதி ஏழைகள் அவங்க 2 பேரும் இங்க தான் அடக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஸ்ரீதேவிகளை பார்க்கிறப்பா எவ்வளவு பெரிய பாக்கியம். அதே மாதிரி சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஒரு வாளை கொடுத்து சொன்னாங்க, இந்த வாளுடைய ஹக்கை நிறைவேற்றுபவர் யார்? அப்துல்லா இப்னு ஜஹஷ் சொன்னாங்க, நான் நிறைவேற்றேன். சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு யுத்தத்தில் கொல்லப்பட்டாங்க. 80 காயங்கள் முன்னால மட்டும் அவர்களுக்கு அடங்கி இருக்கிறாங்க. அவங்க கால் ஊனம் நொண்டி யுத்தம் செஞ்சாங்க. அவங்களும் சைதாக்கப்பட்டு அவங்களையும் இங்கத்தான் அடங்கியிருக்கு. 4 பேரை இங்க அடங்கி இருக்கிறாங்க. 73 தடவை ஜனாஸா தூக்கி வச்சாங்க. 73 தடவை சொன்னாங்க, ஹம்சா நீ ஒரு மனிதன் அல்ல, நீ 73 பேருக்கு சமம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ரசூலுல்லாஹ் எப்படியாவது நபியை இல்லாமக்கணும் என்று திட்டம் போட்டு அம்புகள் எரியும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குழியில ரசூலுல்லாஹ் தள்ளிட்டாங்க. நேராக பார்த்தா அவங்களுக்கு தெரியும், ஒரு ஊசி போல இந்த நடுவுல அந்த இடத்துல இடம் அதற்குள்ள ரசூலுல்லாஹ் அம்புகள் வரையுது. அபூ சுஃபியான் சொல்லிட்டாரு, நல்ல சந்தர்ப்பம், ரசூலுல்லாஹ் விட்டுறாரு, நபியை விட்டுறாரு. இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் திரும்ப எங்களுக்கு கிடைக்காது. அம்புகள் வருது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கையை கொடுக்கிறாங்க, சதையை கலட்டி கொண்டு போகுது. திரும்ப அம்புகள் வருது, கையை சதையை கலட்டி கொண்டு போகுது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தல்ஹா உடம்பு என்னவாப்பா இப்படி ஆகுது, உன் நிலைமை என்ன? சொன்னாங்க தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், எங்க உடம்பு சல்லாடை ஆக்கப்பட்டு நான் மௌத்தானாலும் உங்க உடம்புல ஊசி விட மாட்டேன். எப்படிப்பட்ட ஒரு தோழ சமுதாயத்தை அல்லா கொடுத்தா. சொன்னாங்க தல்ஹா, நீ சொர்க்கவாதினா, நீ சொர்க்கவாதினாங்க. ஏதாவது பெரியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், பதுவா செய்யுங்க, இந்த குறைஷ்கள் ஏன் தெரியுமா சொல்லக்கூடியவன் அடிக்கடியிலே அதற்கு ரசூலுல்லாஹ் எங்களுக்காக வேண்டி இன்னைக்கு 120 கோடி முஸ்லிம்களுக்காக அதற்கு ரசூலுல்லாஹ் பல்லு உடைக்கப்பட்ட இடம் இது. இது ஒரு சாதாரண ஒரு சுற்றுலா இல்லை, இது ஒரு இஸ்லாத்துக்காக இனத்தம் சின்னப்பட்டு அதற்கு ரசூலுல்லாஹ் பல்லு உடைக்கப்பட்ட இடம். ஒருவன் அடிச்ச அடியிலே நபியில தலையில் ஆடி முகமெல்லாம் இரத்தம், அதை இழுக்கிறாங்க, வெளியே வருதில்லை. அபூபக்கர் வருதில்லை. அதற்கு பிறகு அந்த கையை கொண்டு வந்து அதற்கு ரசூலுல்லாஹ் உடம்புல அந்த இரத்தம் பொறுமையாக இந்த இஸ்லாம் இந்த காட்சியை பார்த்து அந்த பொண்ணை உடச்சிட்டாங்க, தலையில் ஆணி இறக்கிட்டாங்க. பொதுவாக இவ்வளவு தூக்கினாங்க, நம்ம கட்டில தெரிய ஆரம்பித்தது. ஏன் தெரியுமா இவ்வளவு தூக்கினாங்கன்னா, அல்லாட அதாபு வந்துருமோ என்று பயந்து கையை தூக்கி சொன்னாங்க. அல்லாஹ் யாரெல்லாம் இந்த குறைஷிகளை பண்ணி செய்யாதா, அவன் தெரியாம செய்வான். வருமானம் எந்த தலைவனுக்கு இப்படி ஒரு பாசம் பண்ண உடைக்க தலையாடி ஆயிஷா அண்ணா இந்த முகத்துக்கு மேலே இறங்கி ஓடி தண்ணியை கொண்டு வந்து தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அங்கே பாதிப்படைந்தவர்களுக்கு இவ்வளவு சிரமத்திற்கு பாப்போம்
பெற்றோட கோபம், பெற்றுக் கொடுத்த மனப்பான்மை இல்லை. என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? அதற்கு அவனுக்கு சொல்றாங்க, அல்லாஹ் மன்னிக்கவும் நல்லா தெரியாம செய்வாயா? இந்த பள்ளியுடைய பொறுமை தெரிஞ்சவனை பாரு, எங்க அந்தத்தை தெரிஞ்சவன் அடிப்பானா? பள்ளு உடைக்கப்பட்ட நடந்தது. இந்த இடத்துல நிறைய வந்தாங்க, மலாய்க்காம வந்தாங்க. அவன் 101 முதலாவது சொல்லிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க சுகாதார அங்க பார்த்தா மேலும் கூட்டம் கேட்டாங்க. மகன் ஜாபிரே அங்க மேகம் என்னன்னு தெரியுமா? தெரியாது நாயகமே. சொன்னாங்க இது மேகம் இல்லை, ஓட்ட வாப்போ கண்ணியப்படுத்தா மலாய்க்காமா. இன்னொரு செய்தி சொல்லட்டுமா? ஜாபிர் உண்ட வாப்பட உயிர் அல்லாட்ட போன அல்லா கேட்டானா தமன்னையாவது என் அடியானே உனக்கு என்ன வேணும்னு கேட்டானா? உஹதுல மௌத்தா போன முதல் சஹாபி அப்துல்லா இப்னு ஹராம் அல்லாஹ்ட்ட போனே அல்லாஹ் கேக்குறான் தமன்னையாவது என் அடியானே உனக்கு என்ன வேணும் பாப்பா, உனக்கு என்ன வேணும்? அவங்க சொல்லல சஞ்சனல் பிரதோஷத்தை தாண்டி, அவங்க சொல்லல சொர்க்கத்தை தாண்டி, அவங்க சொன்னாங்க யார் அல்லாஹ் என்ன உலகத்துக்கு திருப்பி அனுப்பு, உஹது களத்துல போர் செய்யவை, என்ன வெட்டவை, திரும்ப செய்தான். அல்லாஹ் இந்த உலகத்திலே இன்னைக்கு பர்மால இல்ல, காஷ்மீர்ல இல்ல, பலஸ்தீன்ல இல்ல, எந்த நாட்டிலே முஸ்லீம்கள் ஷஹீதாக்கப்படுறாங்களோ அது எண்ணெயில போடட்டும், நெருப்புல போடட்டும், வெட்டி கொள்ளட்டும், இவர்கள் அல்லாஹ்ட்ட போனா அல்லாஹ் கேட்கிற கேள்வி தெரியுமா? பர்மால ஷஹீதான சீதேவிகளே உங்களுக்கு என்ன வேணும் அல்லாஹ் கேட்கிறான். அவங்க சொல்றாங்க யா அல்லாஹ் ஷஹாதத்துல் முஸ்லிம் எங்களை திருப்பி அனுப்பியா அல்லாஹ், திரும்ப வெட்ட வையா அல்லாஹ், திரும்ப நெருப்புல போட வையா அல்லாஹ், அந்த இன்பத்தை அடையணும் என்று ஒவ்வொரு ஷஹீதும் சொல்றாங்க. ஒவ்வொரு ஷஹீதுடைய தலைவர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா இருக்கிறாங்க, கபூர்ல இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வலா தஹ்சபன்னல்லதீன பாதையில் மௌத்தானவங்களே, மௌத்தோடு நீ நினைக்காது, மௌத்தோடு சொல்லாது, வல்லஹ்யா உயிரோடு இருக்கிறாங்க. ஹம்சாவை உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க எங்களை பார்க்கிறாங்க, நாங்க சொல்ற சலாமுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. ஆகையால் சோதர்களே, இஸ்லாம் பெரும் ஒரு விலை கொடுத்து நம்ம கையில வந்திருக்கிறாகையால் முஸ்லிமா வாழுங்க, இஸ்லாமா வாழுங்க, இஸ்லாத்தை பின்பற்றுங்க. செத்தாலும் உயிரோடு இருக்கிற வாழ்க்கையும் மௌத்தும் ஹயாத்தும் ஈமானோடு தான் வரணும் என்று துஆ செய்யுங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்வாராக.